முதல் ஓவரின் மூன்றாவது பந்தை எதிர்கொள்கிறார் மற்ற வீச்சாளர் ரஃபேல் அவர்கள். மூன்றாவது பந்தில் 4 ரன்கள் அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். மூன்றாவது ஓவரில் முதல் ஓவரின் மூன்றாவது பந்தில் 4 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். இத்ரோ அணிக்காக களம் இறங்கும் மட்டை வீச்சாளர்கள் ரஃபேல் அவர் பொன்முத்து அவர்கள் இருவருமே வலதுகை மட்டை வீச்சாளர்கள். ரஃபேல் அவர் ஒரு அதிரடி மட்டை வீச்சாளர், வலதுகை மட்டை வீச்சாளர். பொன்முத்து அவர்களும் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர், இவரும் சிறந்த மட்டை வீச்சாளர். முதல் ஓவரில் 3ஆம் பந்தில் ரஃபேல் அவர்கள் ஒரு 4 ரன்களை அடித்துள்ளார் இத்ரோ அணிக்காக. முதல் ஓவரில் அதான் 6 ரன். ஆமாம், முதல் ஓவரின் 4ஆவது பந்தை வீச இருக்கின்றனர் எதிரணியினர். 4ஆவது ஓவரை எதிர்கொள்பவர் ரஃபேல் அவர்கள். 3ஆவது பந்தில் ஒரு 4 ரன்களை அடித்துள்ளார். இத்ரோ அணிக்காக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் 6 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். அருமையாக அடித்தாட்டு பந்து சிக்ஸராக மாறுமா? 6 ரன்கள். 6 ரன் தானே சார்? 6 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். அதிரடியாக ஆட்டத்தை துவங்கியுள்ளார் இத்ரோ அணியின் மட்டை வீச்சாளர் ரஃபேல் அவர்கள். சிறந்த முறையில் எதிரணியின் முதல் ஓவரின் 4ஆம் பந்தில் 6 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். ஒரு அதிரடியை ஆரம்பித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். ரஃபேல் அவர்கள் எடுத்துப்பட்ட ரன்கள் 11 ரன்களை எடுத்துள்ளார். பொன்முத்து அவர்கள் 1 ரன்களை எடுத்துள்ளனர். இருவரும் சேர்ந்து எடுத்த ரன்கள் 12. அருமையாக அடித்தாடை வந்த பந்து 6 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். 5ஆவது பந்திலும் 6 ரன்களை அடித்துள்ளார். தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். 5 பால், ஒரு பால் இருக்கு. முதல் ஓவரின் கடைசி ஓவர் முடிஞ்சு புழுக்க. அதான் 2 சிங்கிள் 16-18 ரன். முதல் ஓவரில் முடிப்பட்ட நிலையில் 18 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர் விக்கெட் இழப்பின்றி.